subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. புனித இடம் மாலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் மாலயம். உறவு மலரும் புனித இடம் மாலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் மாலயம். உணர்வு பெருகிட உயர்வு நிதிட, உண்மை வழி செல்லும் வாழும் ஆலயம். ஆலயம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு அழைக்கின்றார், நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற மகனே மகளே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கின்றார். உன்னுடைய சுமை என்ன, உன்னுடைய கஷ்டம் என்ன? இன்றைய திருப்பலியிலே நாம் அனைவரும் தியானிப்போம். செய்த பாவங்கள் குற்றம் குறைகளுக்காக மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் அல்ல இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியை தயாரிக்க எங்களுக்கு கற்பிக்கின்றே. எவ்வகை நோய்களாலும் தளர்வுறாமல் இருக்க விண்ணக மருத்துவரின் ஆறுதல் அளிக்கும் உடனிருப்பில் நாங்கள் நிலைத்திருப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒளியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எல்லாம் வல்ல ஆண்டவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறைத்திரு முத்துக்கள் 25 31 முடிய. யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? எனக்கு நிகரானவர் யார் என்கின்றார் தூயவர். உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள். அவற்றை படைத்தவர் யார்? வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ? அவர் ஆற்றல் மிக்கவராகவும் வலிமை வாய்ந்தவராயும்
இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்லுவது ஏன்? இஸ்ராயலே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள், அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார். அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெற செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகு போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 103. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்தீரு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் உன்னுயிரை படுகொலி நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் அணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை அவர் தண்டிப்பதில்லை. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. இதோ ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருகின்றார். அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்பவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறைவசனங்கள் 28 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இயேசு ஆனவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகின்றார். இந்த வசனத்தை நம்ம நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். பெருசுமை சுமந்திருப்பவர்களே என்றால் எத்தனையோ பேர் பயங்கர கஷ்டம், வேதனை. ஐயோ, கணவனை சுமக்க முடியவில்லை, மனைவியை சுமக்க முடியவில்லை, ஐயோ என் மகளை படிக்க வைக்க முடியவில்லை, என் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியவில்லை, ஐயோ ஹாஸ்பிட்டல் செலவை பார்க்க முடியவில்லை, என் மகனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை, ஐயோ வீடு கட்ட முடியவில்லை, ஐயோ என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களே இல்லை, தொழிலில் நஷ்டம், எந்த தொழில் தொடங்கினாலும் நட்டங்கள் நட்டங்கள் நட்டங்கள், நான் என்ன செய்வது, கடன் மேல கடன், வட்டி கட்ட முடியவில்லை என்று பயங்கரமான சுமைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் சுமந்து கொண்டிருக்கின்றோம். பெரும் சுமை சுமந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். அதுதான் நம்ம ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு எங்கு என்று பார்த்தால், அபிரகாமுக்கும் சாராளுக்கும் திருமணமாகி பல வருடங்கள் ஆன பிற்பாடும் அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததனால் எகிப்தினுடைய ஒரு மகளை, ஆகார் என்பவளை அபிரகாம் திருமணம் செய்கின்றார், அவரோடு உறவு கொள்கின்றார். அவளுக்கு இஸ்மாயில் என்ற ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த கொஞ்ச நாள்லேயே சாராளுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது, ஈசாக்கு பிறக்கின்றான். தெய்வ பிள்ளைகளே, இந்த இரண்டு தாய்மார் மத்தியிலே பொறாமை வந்ததின் நிமித்தம் சாரா சொல்லுகிறார் அபிரகாமிடம், ஐயா இவள் இங்கு இருக்கக்கூடாது, இவளை அனுப்பிவிடு என்று. ஆகாரை அழைத்து கொண்டு பாலைவனத்தில் விட்டு விடுகின்றான். ஒரு சின்ன பேக்கில் ஒரு தண்ணி மட்டும், ஒரு சின்ன ரொட்டி மட்டும் கொடுத்துட்டு அந்த பாலைவனத்தில் பச்சை இளம் குழந்தையை, பச்சை உடம்பை, பிள்ளை பெற்ற உடம்பை அங்கு விட்டு வருகின்றான். அப்ப அவளுக்கு சுமையானது பெருஞ்சுமையாக மாறுகிறது. பிள்ளைகளே, ஒரு இடமும் இல்லை, ஒரு கூடாரம் கிடையாது, ஒரு தண்ணி கிடையாது, ஒரு வசதி வாய்ப்புகள் இல்லை, ஒரு ஆடு மாடுகள் கிடையாது, ஒரு சாப்பாடு கிடையாது. அப்படிப்பட்ட பாலை நிலத்திலே அவள் அல்லாடி கொண்டிருக்கிறாள். ஐயோ, என்னுடைய உலகமெல்லாம் இருளாக இருக்கிறது, எனக்கு துணை யாரும் இல்லை, என்னை காப்பாற்ற யாரும் இல்லை, நான் இந்த மண்ணிலேயே செத்து போவேனா என்று அவள் வருந்தி கொண்டிருக்கின்றார். தெய்வ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலை தான் இன்று எத்தனையோ குடும்பங்களை பாதித்து கொண்டே இருக்கின்றது. ஐயோ, அடுத்த நாள் எப்படி அமைய போகுதோ, அடுத்த நபர் எப்படி என்னிடம் இருக்க போகிறாரோ, எப்படி பிஹேவ் பண்ண போகிறாரோ, எப்படி என்னை துன்புறுத்த போகிறாரோ, எப்படி என்னை வருத்தத்திலோ இல்லை கேஸிலையோ இல்லை கோர்ட்டிலையோ என்னை அடைக்க போகிறாரோ என்று, ஐயோ நான் சிறைசாலைக்கு சென்று விடுவேனோ, ஐயோ டாக்டர் ஆப்ரேஷன் ஃபெயில் ஆயிடுமோ, ஐயோ நான் செத்து போய் விடுவேனா, ஐயோ என் பிள்ளை வாழ்க்கை கெட்டு விடுமா, ஐயோ டிவோர்ஸ் வந்து விடுமா, ஐயோ போன மனைவி என்னிடம் திரும்பி வருவாளா, கணவன் என்னை ஆதரித்து கொள்ளுவானா, அவன் குடிக்காமல் இருப்பானா என்று பலவிதமான பெருஞ்சுமைகளோடு இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அப்ப பெருஞ்சுமை சுமந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், இளைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு சின்ன கதை. ஒரு வயதானவர் மூங்கி கட்ட தினமும் 3 கிலோமீட்டர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அவர் தூக்கி கொண்டு சென்று விற்பாராம். அப்ப ஒவ்வொரு நாளும் அவர் தூக்கிக்கிட்டே சுமந்துக்கிட்டே போறத பார்த்த ஒரு ரிக்ஷாக்காரன் என்ன சொன்னா, ஐயா எதுக்குயா வயசான காலத்தில் உங்களுக்கு பிள்ளைங்களாம் இல்லையா,
எனக்கு பிள்ளைங்கள்லாம் இல்லைப்பா என்று அவர் சொல்லுகின்றார். அப்போ சரி ஐயா நீங்கள் வாங்க, நான் உங்களை இந்த ரிக்ஷாவில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி என்று சொல்லும் பொழுது அந்த முதியவர் என்ன செய்தார், அந்த மூங்கிலோடு அந்த ரிக்ஷாவுக்கு ஏறினார். ஏறிட்டு இந்த ரிக்ஷா போலாம் ஐயா என்று அப்படி திரும்பி பார்க்கும்பொழுது அந்த வயதானவர் என்ன செய்தார், அந்த ரிக்ஷாவிலும் அவருடைய மூங்கியை தன்னுடைய தலையிலேயே சுமந்தார் ஒழிய அந்த மூங்கியை அந்த ரிக்ஷாவில் வைக்கல. தெய்வ பிள்ளைகளே, ஏன் ஐயா நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, கீழே வைக்க வேண்டியதானே? இல்லை, என் சுமையை நானே சுமக்கிறேன் என்று அந்த முதியவர் சொல்லுகின்றார். அதுதான் தெய்வ பிள்ளைகளே, இன்று கத்தோலிக்க பிள்ளைகளாக இருந்தாலும் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருந்தாலும் கோயிலுக்கு நம்ம வருகின்றோம், வந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் பின்பற்றுவதில்லை. பெருஞ்சுமை சுமந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கின்றேன் என்று. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்க. என் நுகத்தை உன்னிடம் உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்க. அப்ப சுமையை எவ்வளவோ பாரத்தோடு நாம் ஆலயத்திற்குள்ளாய் வருகின்றோம், எவ்வளவோ கஷ்டத்தோடு வருகின்றோம். வந்து ஆண்டவரே 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 என்று சொல்லுகிறோமே ஒழிய நம்முடைய சுமையை இங்கு ஆலயத்தில் விட்டுட்டு போறதில்ல, திரும்பி நம்முடைய சுமையை நாமே சுமந்து செல்கின்றோம். ஐயோ உடம்பு சரியில்லையே, ஐயோ கடனை அடைக்கணுமே, ஐயோ வீடு கட்டணுமே, ஐயோ புள்ள பிறக்கணுமே, இது போல நம்முடைய சுமையை நாமே சுமந்து செல்கின்றோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உன் சுமையை என்கிட்ட கொடுத்துரு, என் நுகத்தை ஏற்றுக்கொள், என்னிடம் கற்றுக்கொள், கனிவும் தாழ்மையும் கற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். தெய்வ பிள்ளைகளே, அதனால நம்முடைய வாழ்க்கையில எதா இருந்தாலும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். அதான் இயேசு அழைக்கிறார், என்னிடம் வாருங்கள் என்று சொல்லுகின்றார். தெய்வ பிள்ளைகளே, ஒரு ஃபோன் கால் வருது, ஒரு ஃபோன் கால் வந்த உடனே ஐயோ யார் அடிக்கிறா, ஓடு ஓடு ஓடு, கட்டாவரத்துக்குள்ள ஓடு அப்படி என்று சொல்லுகின்றோம். யாருன்னு பாரு யாருன்னு பாருன்னு சொல்லுகின்றோம். ஆனால் இயேசு அனுதினமும் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார் அல்லவா? அவருக்கு நம்ம என்ன பதில் சொல்லுகின்றோம்? இப்போ இந்த கிறிஸ்மஸ் காலத்திலும் இயேசு நம்மை அழைக்கின்றார். நம் மனம் மாறுவதற்காக, நம்முடைய சுமைகளை கொடுப்பதற்காக, நம்மை ஒரு சுலபமான மனிதனாக, ஒரு சந்தோஷமான மனிதனாக, ஒரு பரிசுத்த மனிதனாக, ஒரு மகா பிரிய மனிதனாக, உறவின் மனிதனாக மாற்றுவதற்காக இயேசு அழைக்கின்றார். நம்முடைய சுமைகளை எல்லாம் ஆண்டவரிடம் அர்ப்பணித்து ஜெபிப்போமா? சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் தமது திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தில் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே மரித்த எல்லா பிள்ளைகளையும் சமர்ப்பிக்கிறோம். உங்கள் குடும்பத்தில் மரித்தவர்கள் அனைவருக்காகவும் ஜெபியுங்கள். தாயாக, தந்தையாக, கணவனாக, மனைவியாக, உற்ற உறவினர்களாக, அண்ணன் தம்பிகளாக, அக்கா தங்கைகளாக, தெரிந்தவர் தெரியாதவர், பிள்ளைகள், மகன்கள், மகள்கள், தாத்தா பாட்டி, தலைமுறையினர், யாரும் நினையாத ஆத்துமாக்கள்,
உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களை ஆண்டவரே உமக்கு சமர்ப்பிக்கிறோம். தெய்வ கர்த்தாவே, அந்த பிள்ளைகளுக்கு நித்தியிலை பாறுதலை அளித்தல்ல உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரம். ஆண்டவரே, யாரெல்லாம் எங்கள் ஜெபங்களை கேட்டார்களோ, யாருக்கெல்லாம் நாங்கள் வாக்கு கொடுத்தோமோ, யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் திருப்பலியை அர்ப்பணிக்கிறார்களோ, ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் உம்முடைய பரிசுத்த கிருபை இறங்கட்டும், பரிசுத்த சக்தி இறங்கட்டும், பரிசுத்த ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஆண்டவரே, புதுமைகள் நடக்கட்டும் சுவாமி, மாற்றங்கள் உருவாகட்டும். ஆண்டவரே, சாத்தான்கள் ஓட்டப்படட்டும் சுவாமி. இயேசு ராஜாவே, இந்த குடும்பத்திற்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் அருள உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஐய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும், கொடிய நோயிலிருந்தும், தீராத கடனிலிருந்தும், அனுதினமும் எங்களுக்கு வருகின்ற தோல்வியிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, சாத்தானுடைய சோதனையிலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். என்னுடைய பாவங்கள் குற்றம் குறைகளெல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ராஜா அருளும் அமைதியை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்கள் எல்லாம் போக்கியவர். காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்து தன் விருந்திற்கு அழைக்கின்ற இந்த உன்னத தேவனின் திரு விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும்
விண்ணகத்திற்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்று தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.